சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணியாணை பெற்றிருக்கிறாரு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பூவேந்தன் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமத்தைச் சேர்ந்த இவரது தந்தை ஒரு விவசாயி. உயர்நிலை பள்ளி படிப்பை புள்ளலூரில் உள்ள அரசு பள்ளியிலும் மேல்நிலை படிப்பை ஆண்டர்சன் மேல்நிலை பள்ளியிலும் படித்த இவர் தனது கணினி பொறியியல் பட்டத்தை பல்லவன் பொறியியல் கல்லூரியில் படிச்சிருக்காரு. 2015 ஆண்டு முதல் தமிழக அரசின் தணிக்கை துறையில் உதவி ஆய்வாளராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. அரசு பணியில் இருந்து கொண்டு உயர் பதவியை அடைய முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அவருடைய வெற்றி பயணத்தை நம்மோட இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணியேற்க உள்ள பூவேந்தன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் பூவேந்தன். புள்ளலூர் கிராமம், காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன். நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 1 எக்ஸாமில் நான் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பியை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் உதவி ஆய்வாளராக மாநில அரசு தணிக்கைத்துறையில் காஞ்சிபுரத்தில் பணிபுரிஞ்சிட்டு வரேன். ஸோ என்னோடய ஃபேமிலியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய ஃபேமிலி தான். அப்பா அம்மா விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க. மனைவி 6 மாதம் குழந்தை இருக்கிறாங்க. உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. இதுதான் என்னோடய ஃபேமிலி. ஸோ என்னோடய ஸ்கூலிங்லாம் பார்த்திங்கன்னா நான் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் எங்கள் ஊர்லேயே இருக்கிற அரசு பள்ளியில் தான் படித்தேன். 11ஆவது 12ஆவது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆண்டர்சன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுன்ற அரசு உதவி பெறும் பள்ளியிலையும், அதன் பிறகு என்னோடய கல்லூரி படிப்பு பல்லவன் பொறியியல் கல்லூரியிலையும், பிறகு பிஏ வரலாறு தொலைதூர கல்வி மூலிமா அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் முடிச்சிருக்கேன். ஸோ இது என்னோட கல்வியோட பயணம். இந்த தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? அதுக்கு காரணம் யாரு? இந்த எக்ஸாமை பொறுத்தவரையும் எனக்கு எப்போதுலேருந்து தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணுன்றது என்னோடய கனவாகவே இருந்துச்சு, லட்சியமாகவே இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியப்பாவும் ஒரு போலீஸ் தான். அப்புறம் என் உடன் பிறந்த அண்ணனும் போலீஸ், என்னுடைய மாமா எங்கள் அக்கா வீட்டுக்காரும் போலீஸ். ஸோ ஃபேமிலியில் எல்லாரும் போலீஸாக இருக்கும். எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய தொடக்க கால ஒரு ஸ்பார்க்காக இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டே நான் காலேஜ் முடித்த உடனே 2011 அதுக்கான முயற்சியை நான் தொடங்கிட்டேன். ஸோ 2011லேருந்து 2022 இந்த 11 வருஷம் கழிச்சு தான் என்னோடய இலக்கை நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். போட்டித் தேர்வுன்னு இந்த தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா, இல்லை வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டை பொறுத்தவரையும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். 2011 தொடங்கினேன். ஸோ இது 2022, 11 வருஷம் அதில் அனுபவம் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் போய்ட்டு அதுக்கான கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு படிச்சிருந்தேன். ஒரு 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், கிளியர் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு குரூப் 1க்கு படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு இடையில் தான் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் 2015 செலக்ட் ஆகிட்டு அதுலேருந்து பணி புரிஞ்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த 11 வருஷத்தில் நிறைய எக்ஸாம் நான் எழுதியிருக்கிறேன், இடையில் கிளியரும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் வேலைக்கு இப்போ போனதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 ஒன்று பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் வேலைக்கு போகல. அதுக்கு முன்னாடி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அது பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கும் வேலைக்கு போகல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபியில் பார்த்திங்கன்னா 2 முறை இன்டர்வியூ வரையும் போயிருக்கிறேன், ஆனால் செலெக்ஷன் ஆகலை. மற்றபடி எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் சில எக்ஸாம்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நான் அந்த ஸ்டேஜோட அப்படியே இப்போது ஒரு எஸ்ஐ எக்ஸாம் ஒன்று, டெல்லி எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சியில் எழுதியிருந்தேன். அது கிளியர் ஆச்சு. ஐட்டில் பார்த்திங்கன்னா ஐட் இல்லாதனால அது ஃபர்தராக என்னால் அதுக்கு போக முடியல. மாதிரி நிறைய அப்புறம் ஐபிபிஎஸ்சில் பிஓ கிளர்க்கியல் அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதில் கிளர்க்கியல் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் நான் ஜாயின் பண்ணலை. ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம் என்னோடய அனுபவத்துக்காக நான் நிறையவே எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் இந்த 10 வருஷத்தில். ஆனால் நம்ம வேலைக்கு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2015 குரூப் 2 சர்வீஸ் அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராகவும், இப்போது 2022 குரூப் 1 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நான் மேஜராக வேலைக்கு போனதுன்னு பார்த்தேன். ஆனால் நிறைய எக்ஸாம் நான் எழுதியிருக்கிறேன், கிளியரும் பண்ணியிருக்கிறேன். வேலை பார்த்துக்கிட்டே படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கீங்க. எல்லோருக்கும் இது சாத்தியப்படுமா? வேலைக்கு போயிட்டே அடுத்த எக்ஸாமுக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படி கேட்குறீங்க. அது நிச்சயமாக அது சாத்தியம் தான். நான் சொன்ன மாதிரி என்னோடய லட்சியம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய கனவாகவும் இருந்துச்சு. அதுக்காக தான் யூபிஎஸ்சியும் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதனால் குரூப் 1 எக்ஸாம் எழுதினேன். ஸோ அதில் டிஎஸ்பி வாங்கியிருக்கேன். இதுக்கு இடையில் நான் 2015 நான் வேலைக்கு போயிட்டேன்.
வேலைக்கு போனாலும் என்னோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருந்துச்சு, ஒன்று ஐபிஎஸ் கிடைக்கணும், அப்படி இல்லைனா குரூப் 1ல் குரூப் 1 சர்வீஸ் வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. ஸோ நான் கண்டினியூஸாக தான் ஒர்க் போயிட்டே தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் அதுக்கு முன்ன மாதிரி கிடைச்ச மாதிரிலாம் ஒர்க் போன பிறகுலாம் டைம் கிடைக்காது. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக எந்த டைமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்ன டைம் கிடைக்குதோ வேலைக்கு போயிட்டு ஃபேமிலிலாம் பார்த்துட்டு இன்னும் அதில் என்ன டைம் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த டைம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோமா நம்ம வந்து வேலைக்கு போய்ட்டும் படிக்க முடியும். கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனால் அந்த சிரமத்தெல்லாம் நம்ம பெருசாக பொருட்படுத்தாமல் அதையும் வந்து நம்ம அதையும் பாசிட்டிவிட்டியாக மாற்றிக்கிட்டு அந்த கிடைக்கிற நேரத்தை நல்லா பயன்படுத்தினாவே நம்ம நினச்ச வேலைக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். அதனால் அது ஒரு தடையாக இருக்காது. உங்களுடைய ப்ரிலிமினரி தேர்வுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்களேன். என்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் சொல்லலாம். ஏன்னா 1:50 ரேஷியோ. ஸோ ஒரு போஸ்டிங்க்கு 50 பேரை உள்ளே கூப்பிட்றாங்க. அதனால் அது கொஞ்சம் ஈஸி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெயின் சிலபஸ் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த எக்ஸாம்னால் படிங்க. ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதோட சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். சிலபஸ் என்னெல்லாம் சிலபஸில் கேட்டிருக்கிறான், என்ன சிலபஸில் இருக்குதுன்றதை நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ சிலபஸ் அதுக்கப்புறம் அந்த சிலபஸ்லேயே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எதனா எக்ஸாம் நடந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அவங்க எது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். அதனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இது புக்ஸை பார்த்தீங்கன்னாவே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 to 80% சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சிலபஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுவேன். அது போக அடிஷ்னலாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸ்கூல் புக்ஸில் பார்த்துக்கலாம். அது போக என்கிட்ட தனியாக ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோட மேக்ஸ் புக் இருந்துச்சு. அதை கணியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டியூஷனுக்கும் தனியாக இங்கிலீஷ்லேயும் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணிப்பேன். தமிழில் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. சதீஷ்குமார் அப்படின்ற ஒரு ஆத்தரோட புக் இருந்துச்சு. அந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக பப்ளிகேஷன் தெரியல. ஆத்தர் நேம் வந்து சதீஷ்குமார் அப்படின்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த புக்கு. அந்த புக்கை வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் ஸ்கூல் புக்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடும். அடிஷ்னலாக இப்போ 8th யூனிட் 9th யூனிட் அப்படின்னு இருக்கும். 8th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75% ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகிடும். மீதி 25 மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து எதனா இன்ஸ்டியூஷனில் கிடைக்குதோ இல்லை நம்ம யூடியூப்பில் ஆன்லைனில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் அதை படிச்சுக்கலாம். 9th யூனிட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் பெருசாக கிடைக்காது. அது ரிலேட்டடாக கிடைக்கிற கரண்ட் டேட்டாஸ் எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா எதனாவது இன்ஸ்டியூஷனில் வந்து எதனா ஒரு புக்கு போட்டுருக்குறாங்கன்னா அந்த புக்கு கூட நீங்கள் அது மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அந்த 9th யூனிட்டுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். அது போக கரண்ட் அஃபைர்ஸ் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனால ஏதாவது ஒரு மேகசின் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் வரீங்கன்னா கம்பல்சரி என்னோட சஜஷன் என்னவா அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பரோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ கம்பல்சரி நீங்கள் வந்து படிச்சுக்கணும். எல்லா நியூஸும் படிக்கணும்னு இல்லை. நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக வர டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஏன்னா அது படிக்கும்போது தான் இந்த சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வரும். அது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கு, இன்டர்வியூக்கு, மற்ற எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்காமல் போகணும் அப்படின்றதுலாம் கட்டாயெல்லாம் கிடையாது. உங்களோட டைமை பொறுத்து எடுத்தால் சில பேருக்கு பிடிக்கணுவாங்க, அதனால் எடுக்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். அது போக மந்த்லி கம்பைல்டு கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து நிறையவே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். தேர்வு பெட்டகம், சங்கரோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தேர்வு பெட்டகம்னு ஒரு மேகசின் கொடுப்பாங்க. அதில் வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். ஒரு 200 பேஜுக்கு இருக்கும். பட் எல்லாமே 200 பேஜ் ஃபுல்லாக படிக்கணும் இல்லை, முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் எது நம்மளுக்கு முக்கியம் வரும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டே கூட போயிடலாம். அப்புறம் வெற்றியில் அவங்க கூட பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு மேகசின் மாதிரி போடுறாங்க. அப்புறம் நிறைய இன்ஸ்டியூஷன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து எஃபர்ட் போட்டு கம்பைல்டு மந்த்லி மேகசின் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடலாம். மற்ற கன்வென்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்தவரையும் ஸ்கூல் புக்ஸில் அவைலபிள். நேஷனல் மூவ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்கு வேணும்னா வெளியிலேருந்து ஒரு புக் வாங்கிக்கலாம். மற்ற அப்படி பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ ப்ரிலிம்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த முறை ஒரு 92 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி 1:50 ரேஷியோ இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸு. இந்த முறை வந்து 1:20 ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோ வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்போ காம்படிஷன் கட்டாயம் டஃப்பாக இருக்கும். முன்னே விட இப்போ நிறைய பேருக்கு குரூப் 1 சம்மந்தமாக அவேர்னஸும் நிறையவே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் சென்னை அது மாதிரி ஒரு 5-6 சென்டர்ஸ் மட்டும்தான் குரூப் 1 கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஊர்லேயுமே இருக்கிற சின்ன சின்ன சென்டர்லாம் கூட வந்து குரூப் 1 வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் தான். ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப அவேராக இருக்கிறாங்க குரூப் 1 மேலே. ஸோ அதனால் காம்படிஷன் கட்டாயமாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா எஃபெக்டிவாக படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கிளியர் பண்ணிடலாம்.
நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்களேன். எப்படி உங்கள தயார்படுத்திக்கிட்டீங்க? இன்டர்வியூ பொறுத்தவரையும் ஒன்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு, இன்டர்வியூ வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஷார்ட் பீரியட் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 15 டேஸில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு தயாராகணும் அப்படின்ற பட்சத்தில் மார்க் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கைட்லைன்ஸ் கிளாஸ் வச்சாங்க. அப்போலோவில் ஆல்ரெடி அப்போலோவில் படித்ததுனால அங்கே போய்ட்டு அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. செல்ஃப் இன்ட்ரோவில் என்ன பண்ணலாம், அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் பேசும்போது எது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து முன்னாடி சொல்லணும், எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அது மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு கொஞ்சம் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வெற்றியில் அட்டன் பண்ணேன். அங்கேயும் வந்து நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மார்க் இன்டர்வியூ 1 மணி நேரம் போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்துச்சு. அப்புறம் 2 இடத்துலையும் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க வந்து பேசிக்காக ஒரு ஓவர்வியூ கொடுத்தாங்க. இன்டர்வியூக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எது மாதிரியான ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஓவராலாக சொன்னாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அப்புறம் என்னோடய ப்ரொஃபைல், என்னோடய ஜாப் ப்ரொஃபைல், அப்புறம் டிகிரி பேக்ரவுண்ட், அது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து நான் கலெக்டிவாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் தைரியமாகவே படித்தேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் மார்க் இன்டர்வியூவில் சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக டிஎன்பிஎஸ்சியோட இன்டர்வியூ போகும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே போயிட்டு அட்டன் பண்ணேன். எனக்கு நல்ல மார்க்கும் கிடைச்சிது. பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா? இல்லை நீங்களே தயார்படுத்திக்கிட்டீங்களா? பயிற்சி வகுப்பு பொறுத்தவரையும் நான் இந்த அட்டம்ப்ட்டுக்கு வந்து நான் எங்கேயும் கிளாஸ் போகல. ப்ரிலிம்ஸு எப்போவுமே ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் கிளாஸ் போக மாட்டேன். ஓனாக படித்து கிளியர் பண்ணிடுவேன். மெயின்ஸுக்கும் இந்த முறை பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்லேயும் எனக்கு லீவ் கிடைக்கல. ஒய்ஃபோட பாப்பா டெலிவரி, ஃபஸ்ட்டு பாப்பா டெலிவரி அந்த டைமில். ஸோ என்னால் வந்து லீவும் கிடைக்க முடியல. ப்ளஸ் வந்து எங்கேயும் இன்ஸ்டியூட் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 2 அட்டம்ப்ட் பார்த்திங்கன்னா நான் அப்போலோவில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்டு. இந்த முறை வந்து எனக்கு டைம் கிடைக்காதனால நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்டர்வியூ கைட்லைன்ஸ் கிளாஸ் மட்டும் நான் அப்போலோவுக்கும் போனேன், வெற்றிக்கும் போயிட்டு அட்டன் பண்ணேன். நீங்க கடந்த 2015 முதல் அரசு பணியில இருக்கீங்க. அதற்கு மேல இத்தனை ஆண்டுகள் கழித்து எப்படி உங்களால படிக்க முடிஞ்சது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே என்னோடய லட்சியம் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு லட்சியமாக இருந்தது. அதுக்கிடையில் தான் 2015 சர்வீஸ் கிடைச்சாலும் நான் என்னோடய லட்சியத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. எனக்கு அதுக்காக தான் நான் கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமில் 2022 எனக்கு வந்து டிஎஸ்பி கிடச்சிருச்சு. அது ஓகே, சந்தோஷமாக இருக்குது. திருமணமான பின்பு உங்களால் போட்டித் தேர்வுக்கான படிப்பை எப்படி தொடர முடிச்சது? மேரேஜ் ஆன பிறகு படிக்கிற நேரம் கொஞ்சம், ஏன்னா ஃபேமிலிக்கும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட நேரத்தை கிடைக்கிற ஆஃபீஸ் நேரம் போக மீதி கிடைக்கிற நேரத்தில் ஃபேமிலிக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது போக இருக்கிற நேரத்தில் தான் நம்ம படிக்கணும். ஏன்னா இப்போ நிறைய விமனே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு 2 சைல்டு இருக்கிறவங்களாம் பாஸ் பண்ணி வராங்க. ஸோ நம்மளை கம்பேர் பண்ண சொல்ல அவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க பண்ணும்போது ஓகே நம்மளும் பண்ணலாம், நம்மளை விட அவங்களுக்கு சிரமம், அவங்களே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அப்போ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்புறம் ஃபேமிலி சப்போர்ட், கட்டாயம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். இந்த சொன்னால மெயின்ஸ் டைமில் பார்த்திங்கன்னா பாப்பா 1 மாத பாப்பா, ஒய்ஃப்க்கும் டெலிவரி ஆகிட்டு 1 மாத பாப்பா இருக்கிறாங்க. ஸோ அப்போ பாப்பாவையும் பார்த்துக்கணும், அது மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் படிக்கிறத வேலையை மட்டும் பாருங்கள், எக்ஸாம் இன்னும் 1 மாதம் தான் எக்ஸாம் இருக்குது, ஸோ அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள், பாப்பாவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க, ஒய்ஃபும் சரி. அப்புறம் எங்கள் வீட்டு சைட்லேயும் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஒய்ஃபோட வீட்டு சைட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்காக. ஸோ எனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டேன். மேரேஜ் ஆன பிறகு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கட்டாயம் தேவைப்படும். அதை நம்ம கரெக்டாக சரியான வழியில் வந்து நம்ம அதை சரி பண்ணி படித்தோமா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் வந்து ஜம்பு மகரிஷின்ற ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அப்புறம் அஃபெக்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி சென்டர்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்குது, அதெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் அங்கேயும் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ சிலபஸ் வச்சுக்கிட்டு
நீங்கள் என்ன படிக்கணுன்றத வந்து உங்கள் சிலபஸ் தான் வந்து தீர்மானம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் கையில் வச்சுக்கிட்டு அதில் சிலபஸில் என்ன இருக்குன்றத முதல்ல நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். எப்படிலாம் எக்ஸாம் வந்து கேட்டிருக்கிறாங்க, அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி யாராவனா இருக்கட்டும். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ஸோ நம்ம படிக்கிறது அது கூட ஒத்து போகுதா அப்படின்ற மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சொசைட்டியில் என்ன நடக்குதுன்றத தெரிய வரும். ஸோ இது மூணுத்தையும் வந்து கம்பல்சரி பண்ணணும். இது போக பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை. எவ்ரி ஆஸ்பிரண்ட்டும் வந்து நிச்சயமாக அவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும். அவங்களால முடியும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். ஸோ அவங்களே வந்து நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தாங்கன்னா அது நிச்சயமாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல அவங்கள நம்பணும். அவங்கள நம்பிட்டு தன்னம்பிக்கையோடு வந்து அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமாக வந்து வெற்றி பெறலாம். இதுதான் வந்து நான் ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் வெற்றிகள் பல பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.